ஒருவன் ஒரே நேரத்தில் 2 முயல்களை துரத்தினால் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது என்பது பழமொழி. அதே போல ஒருவன் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் சவாரி செய்ய முடியாது என்பதும் நிதர்சனம். ஆனால் பாகிஸ்தான் அரசோ அந்த முயல்களையும் பிடித்து 2 குதிரைகளிலும் பயணிக்கப் போவதாக ஒற்றை காலில் நிற்கிறது. அமெரிக்காவும் சீனாவும் நேர் எதிரான சித்தாந்தம் கொண்ட நாடுகள். இந்த இரு நாடுகளும் தொடக்க முதலே பகைமை பாராட்டி வருகின்றன. இந்த சூழலில் அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் ஒரே சமயத்தில் நட்பு பாராட்டி லாபம் ஈட்டலாம் என கணக்கு போட்டு வருகிறது பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூர் முடிவுக்கு வந்ததில் டிரம்பின் பங்கு உள்ளதாக கூறுவது, வாஷிங்டனுக்கு நேரில் சென்று டிரம்பை சந்திப்பது, டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என வாதாடுவது, பலுசிஸ்தானில் உள்ள கனிமங்களை எடுக்க அனுமதி வழங்குவது என அமெரிக்காவின் கைப்பாவையாக பாகிஸ்தான் மாறி வருகிறது. மறுபுறம் சீனாவிடமிருந்து நிதியுதவி பெறுவது, ஆயுத தளவாடங்களை வாங்கி குவிப்பது, முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என சீனாவுக்கு இணக்கமாக நடக்கவும் பாகிஸ்தான் முயற்சிக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், பனை மரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து. பாகிஸ்தானின் இந்த இரட்டை வேடத்தை அமெரிக்காவும் சீனாவும் நன்கு அறிந்தே உள்ளன. இந்த இரட்டை வேடத்தை அமெரிக்காவும் சீனாவும் எந்த எல்லை வரை அனுமதிக்கும் என்பதுதான் தற்போது எழுந்துள்ள கேள்வி. இந்திய பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் பகுப்பாய்வு நிறுவனத்தின் உறுப்பினருமான மன்தீப் சிங் இது குறித்து ஐயம் எழுப்பியுள்ளார். சீனா, அமெரிக்கா என்ற இரு பெரும் பாறைகளுக்கு இடையே பாகிஸ்தான் தற்போது சிக்கிக் கொண்டுள்ளதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மோதல் தவிர்க்க முடியாதது என கூறியுள்ள அவர், அந்த 2 நாடுகளுக்கான போர்க்களமாக பாகிஸ்தான் மாறக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமான தளத்தை மீண்டும் கைப்பற்ற அமெரிக்கா முயன்று வருகிறது. ஆனால் அவ்வாறு நடப்பதை சீனா ஒருபோதும் அனுமதிக்காது. எனவே இந்த விவகாரம் கூட அமெரிக்கா சீனா இடையேயான வெளிப்படையான மோதலுக்கான தொடக்க புள்ளியாக மாறலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அத்தகைய சூழல் ஏற்பட்டால் அப்போதும் 2 பேருக்குமே நண்பனாக இருப்பேன் என கூறிக்கொண்டு பாகிஸ்தானால் நிற்க முடியாது. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பல்வேறு உதவிகள் செய்திருந்தாலும் பாகிஸ்தானின் நீண்ட வளர்ச்சிக்கு சீனா தான் முக்கிய நாடாக இருக்கும் என சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவிற்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதரான மலிகா லோதி கூட அண்மையில் இதே கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் சீனாவோ ஏற்கனவே பாகிஸ்தான் மீது அதிருப்தியில் உள்ளது. அண்மையில் பெஷாவர் ரயில் திட்டத்திற்கு நிதியளிக்க மறுத்தது, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் நடத்தப்பட்ட விதம் அனைத்தும் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. மேலும் பலுசிஸ்தானில் உள்ள கனிம வளங்களை எடுக்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாகிஸ்தான் பச்சை கொடி காட்டியுள்ளது. இப்படி அமெரிக்காவை கொல்லைப்புறம் வழியாக பாகிஸ்தான் உள்ளே அனுமதிப்பதை சீனா சகித்துக் கொள்ளாது என பாகிஸ்தானிய பத்திரிகையாளரான அடில் ராஜாவும் தெரிவித்துள்ளார். எனவே சீனா விரைவில் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.